கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1867க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் எரேமியாவிடத்தில் சொன்னார், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அதன் பின்பு அவரே சொன்னார், என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இன்றைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள், மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கூறுகிற வார்த்தைகள் வேத புத்தகத்திலே, பைபிளிலே இருக்கிறது. நீங்கள் பைபிள் வாசித்து அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த வார்த்தைகளை வாங்கி அதன்படி செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகள் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வார்த்தைகள் தீவிரமாய் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வார்த்தைகளை அவரே நிறைவேற்றினார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு உனக்கு தேவன் தருகிற வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உன் தொழில், வியாபாரம், கடை, பிள்ளைகள், குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் கல்வி ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் வேலை ஆசீர்வாதமாய் இருக்கும். சொல்லுகிறவர் ஆண்டவர், நிறைவேற்றுகிறவரும் அவர்தான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்கிறார்கள். ரைட் நவ் டாடி, இன்றைக்கே அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே உம்முடைய வார்த்தைகளினாலே சுகம் இன்றைக்கே கிடைக்கட்டும். இன்றைக்கே கிடைக்கட்டும் ஐயா, இன்றைக்கே கிடைக்கட்டும். வார்த்தைகளை அனுப்பி சுகம் தாரும். வார்த்தைகளை அனுப்பி பலன் தாரும். வார்த்தைகளை அனுப்பி பொருளாதாரத்தில் உயர்வை தாரும். வார்த்தைகளை அனுப்பி பிரச்சனைகளை மாற்றும், கவலைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.